அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்வாகதம் இபெக்ஸ்ல பீஸ்ட், ஒக்கினவா பிரைஸ் ப்ரோ அண்ட் ஐ பிரைஸ் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஈவி பிராண்டோட கிளேஸ் மாடல் வண்டி. ஆக்சுவலி இதோட கெப்பாசிட்டினா இப்போ சார்ஜ்க்கு வந்து இது 100 கிலோமீட்டர்ஸ் போகும். அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்து டிஸ்க் பிரேக்கு அண்ட் டியூப்லெஸ் டயர்ல வந்து இது வருது. இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. நல்ல ஒரு ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மாடல். இது வந்து ஈவில வர கிளேஸ் வந்துட்டு இது சாவிலையும் ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமோட்லயும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப் டு 150 kgs வரை வெயிட் வந்து தாங்கும். இதுல வந்துட்டு டெய்லி ஒரு ஆஃபீஸ் போறோம், ஒரு ஸ்கூல் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், இல்லை பிக்கப் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது நல்லா கம்ஃபர்டபுளா பெஸ்டா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சேம் ஈவி பிராண்ட்ல இருந்து ராக்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஆக்சுவலி இது வந்து ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்காக ஆக்சுவலி வந்து கிளாசிக் அண்ட் யூனிக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சேம் ஃபீச்சர்ஸ்னா லைக் 100ல இருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரை இப்போ சார்ஜ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்து டிஸ்க், தென் வந்து டியூப்லெஸ் டயர் அண்ட் க்ரூஸ் மாடல், ரிவர்ஸ் கியர். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலா வந்து இதுல டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து 6 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டிஸ்பிளே டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல எப்போதுமே இ பைக்ஸ்ல வந்து சார்ஜ் வந்து சீட்டுக்கு கீழே தான் இருக்கும், பட் இதுல வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற பிராண்ட் என்னன்னா ஒக்கினவா, நல்ல ஃபேமஸான ஒரு பிராண்ட். அதுல இருந்து வந்து ஐ பிரைஸ் பிளஸ். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சார்ஜ்க்கு வந்து 120ல இருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் இதுல போகலாம். ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 65ல இருந்து 70 வரை வந்து இது ஸ்பீட் கொடுக்குது. ஒரு லாங் டிராவலுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்ல பேக்ஸ் கேரி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம போன்ஸ் பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸான கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக. வித் எல்இடி லைட்ஸோட வருது. இதுல பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பேசியஸா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கம்ஃபர்டபுளான மாடல் இது வந்து ஒக்கினவால இருந்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேம் ஒக்கினவா பிராண்டோட ரிச் 100. இது ஒரு சார்ஜ்க்கு வந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்து கொடுக்குது. இது வந்து ஒரு லாங் டிராவல் பண்ணும்போது வந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும். ஸோ லேடிஸ் ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரை. மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லியிருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம்ல தான் வருது. நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூட்டி பெப்பர் ஆக்டிவா அந்த மாதிரி டிசைன்ல தான் இருக்கும். பட் ஆனா இது என்ன எலக்ட்ரிக் பைக் அண்ட் பேட்டரி ஆப்ரேட்டட். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேம் ஒக்கினவா பிராண்டோட பிரைஸ் ப்ரோ. இது நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ சார்ஜ்க்கு வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். மைலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 55 வரை வந்து கொடுக்கும். இதுவும் நல்லா வந்து ஒரு ஸ்பேசியஸான மாடலா தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச்ல வந்து கிடைக்கிறது. இது வந்து இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. லைக் சைட்ல இருந்து கலர்ஸ் வேரியன்ட் வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா வந்து பேக் ஹேங் பண்றதுக்கு அண்ட் மொபைல் போன் வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. லுக்கும் வந்து ஸ்பேசியஸா இருக்கும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாடலா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிஇஓட 3 வீலர். இது ஒரு சார்ஜுக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். அப் டு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வேணும்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 35ல இருந்து 40 வரைக்கும் போகும். இது வந்து நல்ல ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்க, லேடிஸ்க்கு, வயசானவங்களுக்கு வந்து சூட்டபிளான ஒரு மாடல் வந்து. இதுல வந்து நல்லா ஸ்பேசியஸா இருக்கிறதுனால வந்துட்டு நீங்க இப்போ ஒரு வண்டி ஓட்டும் போது வந்து கீழே விழுந்துரும், இல்ல வந்து காலை ஊனி தான் வந்து நிப்பாட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. ஈவன் வண்டி ஓட்ட தெரியாதவங்க கூட வந்து இது ஈஸியா கம்ஃபர்டபுளா ஓட்டலாம். இதுல பாத்தீங்கன்னா கார்ல இருக்கிற ஃபீச்சர் மாதிரி வந்து ஹசார்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4 பக்கமே வந்து இண்டிகேட்டர் வந்து எரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிஇஓட 3 வீலர். ஆனால் இது வந்து 2 சீட்டர். நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஒரு ஆள் தான் ஓட்டலாம். இதுல வந்து நம்ம 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளா வந்து போகலாம். லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஒரு மாடல். ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்கு வந்து. சேம் அதே மாதிரி தான் இதுலயும் வந்து சார்ஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கும். மைலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 32-35 வரைக்கும் கொடுக்கும். இப்போ இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 சீட்டர் அவைலபிளா இருக்கனால இப்போ லேடிஸ்க்கு வந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு அண்ட் பிக்கப் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். குழந்தைங்களை பின்னாடி நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார வச்சு யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். இதோட வீல்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் வருது. பேக் 2 யூஸ்வலா வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து வருது. இதுவும் அதே மாதிரி தான். காலை கீழே வச்சுதான் ஊனணும், பயப்படணும், அந்த மாதிரி பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம
பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து ஆக்சுவலி பீஸ்ட். இது வந்து எப்படின்னா பைக் வித் ஒரு ஸ்கூட்டி டைப்பான ஒரு இது. நல்லா இது வந்து ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்குலாம் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் அது சேம் தான், சார்ஜ் ஒன் டைம் பண்ணீங்க அப்படின்னா வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எல்லாம் நல்ல ஒரு எலிவேட்டடா ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான லுக்கா ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. மென்ஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பைக் வந்து. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹிமாலயன் பைக்ஸ் மாதிரி ஹில்ஸுக்கு ஒரு லாங் டிராவல் போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து இதுல கிடைக்கும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஆஸ் யூஷுவல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக்ல தான் வருது. அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர் தான். நீங்க பாத்தீங்கன்னா சேம் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ல இருந்து பேட்டரியோட சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் எல்லாமே இதுல வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து மேனேஜ் பண்றதுக்கு. இப்போ நீங்க லைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ரெட்ல இருக்கு. இப்போ நீங்க நம்ம ஹசார்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எல்லோவா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ எல்லா மாடல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டோம். உங்களுக்கு எனிதிங் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அரௌண்ட் திருச்சி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஃபாராகவே இருந்தாலும் இதுக்கு ரொம்ப சர்வீஸ் தேவைப்படுது. அப்படி 90% வந்து சர்வீஸ் வந்து தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணாலும் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீன்ல வரும். நீங்க அதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவையானதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டாஃப். ஸோ எனி டைம் நீங்க வந்து கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம். எங்களுக்கு மறக்காம மாஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.